ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னா முசு முசுக்கை க்ரீன் தோசை தான் பண்ண போகிறேன். முசு முசுக்கை இலை அடை செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி க்ரீன் தோசை தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறேன். பாருங்கள், இந்த இலை லேசாக சுனை இருக்கிற மாதிரி இருக்கும், சொர சொரப்பாக இருக்கும் இலை அதுக்குன்னு கோவை இலையெல்லாம் கிள்ளிடாதீங்க. நல்லா தெரிஞ்சவங்களாண்ட கேட்டுட்டு இந்த இலையை பறித்து எடுத்துக்கோங்க. இந்த இலை பேர் முசு முசுக்கை. ரொம்ப சளி தொந்தரவுக்கெலாம் ரொம்ப நல்லது. மார்சளி பிடிச்சவங்களாம் இந்த இலையில தோசையோ அடையோ துவையலோ பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இலையை நல்லா பார்த்துக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு கொஞ்சம் பூண்டு பல், சீரகம், மிளகு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தோசை மாவு எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப இலையை போட்டு அரைச்ச தோசை மாவு நிறைய சேர்த்திங்கன்னா அந்த இலை வேலை செய்யாமல் போயிடும். அதனால் ஒரு 2-3 தோசை ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு முசு முசுக்கை இலை, தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்க்க போகிறோம். தோசை மாவு புளிச்ச மாவு தான், நம்ம நார்மல் தோசை மாவு தான். அதனால் நம்ம புளியெல்லாம் இதில் சேர்க்க போகிறது இல்லை. தேவைக்கேற்ப உப்பு காரம் சேர்க்க போகிறோம். காரம்னா காஞ்ச மிளகாய் 1 தான் சேர்க்குறேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு, மோஸ்ட்லி நல்லெண்ணெயாக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க வதக்கிறதுக்கு. பேன் சூடு ஏறினதும் நல்லெண்ணெயாக பார்த்து கொஞ்சம் விட்டிங்கன்னா நல்லது உடம்புக்கு, அதுக்காக சொல்கிறேன். அது இல்லை அப்படின்றவங்க வீட்டில் இருக்கிறது எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பேன் சூடு ஏறிட்டதும் எண்ணெயில் நம்ம அந்த காமிச்சல்லையா மிளகு சீரகம் அதை வதக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுது. எண்ணெய் சூடு ஏறினதும் மிளகு, சீரகம், இந்த உரித்து வச்ச பூண்டு பல், ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே இந்த இலையையும் நம்ம சேர்த்துடணும். முசு முசுக்கை இலைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது. எல்லா இடங்கள்லையும் காணப்படும். சுத்தமான இடத்துல இருந்து நீங்கள் பறிச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா பூண்டு, மிளகு, சீரகம் ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. நுரையீரல் சளின்னு சொல்லுவாங்க, அந்த சளியெல்லாம் க்யூர் ஆகும். நீங்கள் தெரியாமல் போயிட்டு எதனா சிட்டி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேருக்கு மோஸ்ட்லி தெரியறதில்ல. அவங்கெல்லாம் கண்டிப்பாக யாரையாச்சும் கேட்டு பறித்து யூஸ் பண்ணுங்கள். தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. ஏன்னா தோசை மாவுலேயும் நம்ம உப்பு சேர்த்துருப்போம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறுனதும் மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிடலாம். தொகையில் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம வதக்கின அந்த இலையை இந்த மாதிரி ஒரு ஜாரில் போட்டு தொகையில் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு ஓட்டிட்டு தான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும். பாருங்கள், பாதி மசிஞ்சிருக்கு. இப்போது ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா தோசை மாவு தண்ணியாக இருக்கும் இல்லையா, இதுவும் தண்ணி ஆகிடக்கூடாது, அதுக்காக. இப்போது இந்த இலையை அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா சன்னமாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம். இப்போது இந்த தோசை மாவோடு சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம வதக்கிட்டோன்றதுனால தாளிக்க வேண்டாம். நம்ம தோசைன்றதுனால தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது நல்லா கரைச்சி விட்டுருங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த இலையை சேர்த்ததுனால. மாவு பாருங்கள், க்ரீன் கலராக மாறிடுச்சு. நம்ம தேசிய கொடி தோசை சுடணுன்னா கூட க்ரீன் கலருக்கு இதை யூஸ் பண்ணலாம். புதினா தோசை சுடுறாங்க நிறைய பேர் இல்லையா, அந்த மாதிரி நம்ம முசு முசுக்கை தோசை சுட்டு சாப்பிட்லாம். ஒற்றை தலைவலி, அப்புறம் இந்த சளி, நாள்பட்ட சளி, இது எல்லாத்துக்கும் ரொம்பவே க்யூர் பண்ணும் இந்த முசு முசுக்கை இலை. இப்போ தோசை ஊற்றலாம். ரெடி ஆகிடுச்சு. இது
நம்ம நெய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி நல்லெண்ணெயில் தான் இது அந்த மருந்து நல்லா வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தோசைக்கல்லில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக க்ரீன் தோசை ஊற்றிக்குங்க. இப்போ மூடி எடுத்துட்டு ஒரு திருப்பி கொஞ்சம் செவக்கட்டன்னு எடுங்க. 2 பக்கமும் நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக. எவ்வளோ ரோஸ் கலராக மாறி இருக்கு பாருங்கள், கோல்டன் ரோஸாக. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மூக்கு ஒழுகிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தோசை பண்ணி கொடுத்தீங்கன்னா பசி டைமில் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங்கில் கூட கொடுக்கலாம். நீங்கள் நிறைய பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச கருத்தை 4 பேருக்கு சொல்கிறதுல தப்பில்லை. தோசை நல்லா வெந்ததும் எடுத்துருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பெருசாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சோம்பேறித்தனம் இல்லாமல் சின்ன சின்னதாக ஊற்றி அழகாக கொடுங்க. அவங்க விருப்பப்படுற ஷேப்பில் ஊற்றி கொடுத்தோம்னா இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த க்ரீன் தோசைக்கு எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் முட்டை தொக்கு முட்டை குழம்பு வச்சேன். அதை தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டோடு கொடுக்குறேன். புளி ஊற்றாமல் தக்காளி தொக்கு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு அதில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். முட்டை தொக்கும் கிடையாது, குழம்பும் கிடையாது, புளி சேர்த்தாதான் குழம்பு. இது தக்காளி தொக்கு மாதிரியான முட்டை குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் சளி பிடிச்சவங்களாம் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.